வணக்கம் யூடியூப் நேயர்களே. வருஷ கணக்கில் மாத கணக்கில் எடுத்துட்டு இருக்கிற இந்த சினிமா உலகத்தில் அந்த காலத்திலேயே தொழில்நுட்ப வளர்ச்சிகள் இல்லாத அந்த காலகட்டத்தில் வெறும் 24 நாட்களில் ஒரு படத்தையே எடுத்து முடித்து அதை ரிலீஸ் பண்ணி சாதனை செஞ்சுருக்காங்க. அந்த படம் என்ன படம், அது பற்றின விவரங்களை இந்த வீடியோவில் இப்போ நாம் பார்க்கலாம். 24 நாட்களில் ஒரு படத்தை முடிப்பது என்பது ஒரு உலக சாதனையாகும். அந்த திரைப்படம் பந்துலு தயாரித்த பலே பாண்டியா. படத்தின் படப்பிடிப்பு ஆரம்பமான தேதி 2/5/1962. படம் வெளியான தேதி 26/5/1962. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் 3 வேடங்களில் 11 நாட்களில் நடித்து முடித்து, மற்ற தொழில்நுட்ப வேலைகள் 4 நாட்களில் முடித்து 15 நாட்களில் படம் தயாராகி அதன் பிறகு ஒரே வாரத்தில் படம் ரிலீஸ் ஆனது என்பது தமிழ் திரைப்பட வரலாற்றில் ஓர் உலக சாதனையாகும். சிவாஜி பந்துலு கூட்டணி இந்த சாதனையை எப்படி செய்தார்கள் என்பதை பற்றியும் பல்லே பாண்டியா படம் உருவான வரலாற்றையும் முதலில் இப்போது பார்க்கலாம். இதற்கு முன்பு எடுத்த பத்மினி பிக்சர்ஸின் கப்பலோட்டிய தமிழன் பந்துலுவுக்கு பொருளாதார ரீதியில் நஷ்டத்தை ஏற்படுத்தியதாக ஒரு பரவலான செய்தி பரப்பப்பட்டு வந்தது. இந்த சமயத்தில் அமெரிக்க அரசின் கலை தூதுவராக சிவாஜி வர வேண்டும் என்று அமெரிக்க அரசின் ஜான் எஃப் கென்னடி விசேஷ அழைப்பின் காரணமாக இன்னும் 15 நாட்களுக்குள் சிவாஜி அவர்கள் அமெரிக்கா செல்ல இருந்தார். திடீரென்று பந்துலுவை வீட்டுக்கு வரும்படி சிவாஜி அழைக்கவே பந்துலு, தாதா மிராசி, கதாசிரியர் மாரா ஆகிய மூவரும் வந்தார்கள். அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போது மாரா அவர்கள், நல்ல கதை ஒன்றை நானும் ஜோஷியும் தயார் செய்துள்ளோம், அதில் நீங்களும் எம்.ஆர். ராதாவும் நடித்தால் நன்றாக இருக்கும் என்று கூறியிருக்கிறார். அப்படியா, ரொம்ப சந்தோஷம். பந்துலு, உங்களுக்கு கதை திருப்தியா? வியாபாரம் ஆகிற அளவுக்கு கதையில விஷயம் இருக்குதா அப்படின்னு பாருங்க, நான் உடனே நடிச்சு தர்றேன் என்றார் சிவாஜி. சிவாஜியிடம் மாரா கதையை கூறினார். கதை நல்லா இருக்கு, உடனே திரைக்கதை எழுத சொல்லுங்க என்று சிவாஜி கூற, அண்ணே அதுவும் ரெடியா இருக்கு என்றார் தாதா மிராசி. ரொம்ப நல்லதா போச்சு பந்துலு, நீங்க உடனே படப்பிடிப்புக்கு ஏற்பாடு பண்ணுங்க என்றார் சிவாஜி. நீங்க அமெரிக்கா போயிட்டு வாங்க, அதன் பிறகு நிதானமா பண்ணலாம் என்றார் பந்துலு. நான் அமெரிக்காவுக்கு நிம்மதியா போயிட்டு வரணும்னா உங்களுக்கு வெற்றிகரமா லாபம் தரக்கூடிய படம் ஒண்ணு பண்ணி கொடுத்துட்டு தான் நான் போகணும் என்று சொன்னார் சிவாஜி. பந்துலுவோ திகைப்பாக, நீங்க 15 நாளுக்குள்ள அமெரிக்கா போகணும், இந்த குறுகிய நாட்களுக்குள்ள ஒரு பாட்டு கூட எடுக்க முடியாது, நீங்க ஒரு படத்தையே எடுக்கலாம் அப்படின்னு சொல்றீங்களே என்று கேட்டிருக்கிறார். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம அதிகபட்சம் 12 நாளில் நான் இந்த படத்தை முடிச்சு தர்றேன். நீங்க இப்பவே தம்பி சண்முகம் கூட போங்க, ஏவிஎம் ஸ்டுடியோவில் எல்லா தளங்களையும் புக் பண்ணுங்க, நான் ஏவிஎம் சரவணன் கிட்ட பேசுறேன் என்று மடமடவென ஐடியாக்களை சிவாஜி கொடுக்க ஆரம்பித்தார். நடிகர் நடிகைகள் யார் யாரை போடலாம்னு சொல்லுங்க, அத்தனை பேரையும் வந்து நடிச்சு தர சொல்றேன் என்ற உத்தரவாதத்தையும் பந்துலுவுக்கு அளித்தார் சிவாஜி. நடிகர்களில் அன்றைக்கு பிஸியாக இருந்த எம்.ஆர். ராதாவிடம் சிவாஜியை தொலைபேசியில் விஷயத்தை கூற, மறுமுனையில் எம்.ஆர். ராதா, தம்பி கணேசா நீ சொல்லும் போது என்ன, நான் தயார் என்று சொன்னார் எம்.ஆர். ராதா. அடுத்த 2 நாட்களில் ஏவிஎம் ஸ்டுடியோவில் நடிகர் நடிகைகள் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவரும் தயாராக வந்துவிட்டார்கள். சிறிது நேரத்தில் அங்கு வந்த சிவாஜி அவர்கள், நான் அமெரிக்கா செல்ல இருப்பதால் சென்ற படத்தின் மூலம் நஷ்டமடைந்திருக்கும் பந்துலுவை காக்க வேண்டியிருப்பதால் பலே பாண்டியா படத்தை 11 நாட்களுக்குள் முடித்து தருவதாக வாக்களித்திருக்கிறேன், அதற்கு உங்கள் அனைவரின் ஒத்துழைப்பு மிக மிக அவசியம் என்று கூறிவிட்டு மேக்கப் போட சென்றார் சிவாஜி. பலே பாண்டியா படத்தில் சிவாஜிக்கு அப்பாவி பாண்டியன், ரவுடி மருது, வயதான விஞ்ஞானி சங்கர் என 3 வேடங்கள். 3 கேரக்டர்களுக்கும் வித்தியாசமான மேக்கப், குரலில் வித்தியாசம், நடை உடைகள் பாவனைகள் என வித்தியாசம் காட்டி படத்தில் நடிப்பில் அசத்தி இருப்பார் சிவாஜி. எம்.ஆர். ராதாவுக்கு 2 வேடம். படத்தில் எம்.ஆர். ராதா தன் மகளுக்கு வரும் வருங்கால மாப்பிள்ளைக்கு டெஸ்ட் வைக்கும் காட்சி. மாப்பிள்ளை சிவாஜியை ஒரு நல்ல கர்நாடக சங்கீதத்தில் பாடல் ஒன்றை பாடச் சொல்ல, சிவாஜி அவர்கள் நீயே உனக்கு என்றும் நிகரானவன் என்ற பாடலை பாடுவார். இதற்காக சிவாஜிக்கு டிஎம்எஸும் எம்.ஆர். ராதாவுக்கு விஸ்வநாதன் இசைக்குழுவில் இருக்கும் எம். ராஜு என்பவர் அற்புதமாக குரல் கொடுத்திருந்தார். இந்த பாடல் காட்சியில் எம்.ஆர். ராதா செய்யும் சேஷ்டைகளுக்கு திரையரங்கில் ஒரே சிரிப்பு சத்தம் என்றால், சிவாஜி அந்த பாடலில் ராக பாவத்துடனும் உடல் மொழியுடனும் பாடலை உச்சரிக்க அந்த நடிப்புக்கு திரையரங்கில் ரசிகர்களின் கைதட்டலால் அல்லோலப்பட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். இப்படியாக இந்த படத்தின் படப்பிடிப்பு காலை 7 மணி முதல் இரவு 1 மணி வரை கூட நடைபெற்றது. சிவாஜி அவர்கள் ஸ்டுடியோவிலேயே தங்கி இரவு பகல் என்று பாராமல் 11 நாட்களில் படத்தின் மொத்த படப்பிடிப்பு முடிந்த பிறகுதான் அன்னை இல்லம் சென்றார்.
ஒரு தயாரிப்பாளரின் ஏற்றத்துக்கும் இறக்கத்துக்கும் தோள் கொடுத்து உள்ளன்போடு உழைப்பை வழங்கிய சிவாஜியை மனிதரில் மாணிக்கம் என்றுதான் சொல்ல வேண்டும். இப்படியெல்லாம் பந்துலுவுக்கு சிவாஜி உதவிகள் செய்திட ஒரு சிறு பிரச்சனையில் பிரிந்து மாற்று முகாமுக்கு சென்ற பந்துலுவின் நடவடிக்கையை இன்று வரை எந்த ஒரு சிவாஜி ரசிகனாலும் ஜீரணிக்க முடியவில்லை. கதை அது இது என்று பார்க்காம கொஞ்ச நேரம் மனசு விட்டு சிரிச்சுட்டு வரணும்னா தாராளமா இந்த படத்துக்கு போகலாம் என்று ஆனந்த விகடன் விமர்சனம் எழுதியது. யாரை எங்கே வைப்பது என்று யாருக்கும் தெரியல என்ற பாடல் சமூக சாடல் கருத்தை சொன்ன பாடலாக அமைந்தது. அது ரசிகர்களிடம் மிகுந்த வரவேற்பை பெற்றது. உலக சுற்றுலா செல்லும் முன்பு 3 வேடமிட்டு 11 நாட்களில் நான் நடித்து முடித்த படம் என்று நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் இந்த படத்தை பற்றி கருத்து தெரிவித்திருந்தார். நடிகை சந்தியாவுடன் நடிகர் திலகம் சிவாஜி ஜோடியாக நடித்த ஒரே படம் இதுதான். இதில் ஆச்சரியம் என்னவென்றால் சந்தியாவின் மகள் ஜெயலலிதாவுடன் 17 படங்களில் சிவாஜி அவர்கள் ஜோடியாக நடித்ததுதான். சினிமாவில் ஆள் மாறாட்டம் என்றாலே சிரிப்புதான். அதிலும் அந்த காலத்தில் பிள்ளையார் சொல்லி போட்ட ஆள் மாறாட்ட காமெடி படங்களுக்கு முன்னோடியாக இருக்கவும் மிகப்பெரிய சாமர்த்தியமும் திரைக்கதை தெளிவும் வேண்டும். படம் பார்த்துவிட்டு எல்லோரும் பலே சொல்ல வேண்டும். அப்படி எல்லோராலும் ஏகோபித்த பாராட்டுகளை பெற்ற படம்தான் பலே பாண்டியா. சாதாரண மிக மிக சாதாரண கதை தான் பலே பாண்டியா. ஆனால் அந்த கதைக்கு லாஜிக்குகளும் நியாயமான காமெடிகளும் சேர்த்து கலவையாக்கி தந்திருப்பதுதான் படம். ஆகச்சிறந்த வெற்றி அடைந்ததற்கு அதுதான் முக்கிய காரணம். 3 சிவாஜியா ரசிகர்களுக்கு இன்ப அதிர்ச்சி தான். அப்படி இருக்க இன்னொரு ஸ்வீட் ஷாக்காக M.R. ராதா 2 வேடங்கள். சிக்கல் மேல் சிக்கல் கொண்ட திரைக்கதை முடிச்சுகள் இந்த படத்தில் இருக்கும். ஆனால் மிக அழகாகவும் அளப்பறையை கொடுத்தும் காமெடி திருவிழாவே பண்ணியிருப்பார் இயக்குனர் பந்துலு. ஒரு கட்டத்தில் 3 சிவாஜிகளும் ஒரே மாதிரியாக இருந்து திரையரங்கையை அள்ளுசில்லாக்கி விடுவார்கள். தெரித்து சிரித்து களைத்து போனார்கள் ரசிகர்கள். 3 சிவாஜி, மூவருக்கும் தனி தனி நடை, உடல் பாசை, டயலாக் டெலிவரி, மேனரிசம் என வெரைட்டி பியூட்டி காட்டியிருப்பார் ஒரே சிவாஜி. 1952ஆம் ஆண்டு தன் திரையுலக வாழ்க்கையை பராசக்தியில் இருந்து தொடங்கிய சிவாஜி போடாத வேடங்களே இல்லை. முதலாக இரட்டை வேடம் போட்ட படம் உத்தமபுத்திரன். இது 1958ஆம் ஆண்டு வெளியானது. மிகப்பெரிய ஹிட்டடித்தது. சிவாஜி நடிப்புக்கு மட்டுமன்று ஸ்டைலுக்கும் பெயர் பெற்ற படம் இது. இதையடுத்து ஏசி திருலோகச்சந்தர் இயக்கத்தில் சிவாஜி அவர்கள் 3 வேடங்களில் நடித்த தெய்வ மகன் 1969ஆம் ஆண்டு வெளியாகி பிரம்மாண்டமான வெற்றியை பெற்றது. அது மட்டுமா ஆஸ்கார் உள்ளிட்ட விருதுகளுக்கு பரிந்துரைக்கப்பட்டதாகவும் சொல்வார்கள். இடைப்பட்ட காலத்தில், அதாவது உத்தமபுத்திரனுக்கு பிறகு 1962ஆம் ஆண்டு B.R. பந்துலு இயக்கத்தில் சிவாஜி 3 வேடங்களில் நடித்த பலே பாண்டியா ரிலீஸ் ஆனது. 6-7 நடிகர்களை வைத்துக் கொண்டு அதிரி புதிரி வெற்றியை கொடுத்தார் பந்துலு. 1962ஆம் ஆண்டு சிவாஜி மொத்தம் 8 படங்களில் நடித்தார். கே. சங்கர் இயக்கத்தில் ஆலயமணி, P.S. ரங்கா இயக்கத்தில் நிச்சய தாம்பூலம், A. பீம்சிங் இயக்கத்தில் படித்தால் மட்டும் போதுமா, பார்த்தால் பசி தீரும், பந்தவாசம் என 3 படங்களில் நடித்தார். மேலும் A.P. நாகராஜன் இயக்கத்தில் வடிவுக்கு வளைகாப்பு, யோகானந்த் இயக்கத்தில் வளர் விரை என்றும் நடித்தார் சிவாஜி. இவற்றில் ஆலயமணி, படித்தால் மட்டும் போதுமா, பார்த்தால் பசி தீரும், நிச்சயதாம்பூலம் என பல படங்கள் மிகப்பெரிய வெற்றியை அடைந்தது. B.R. பந்துலு இயக்கத்தில் வெளியான பலே பாண்டியாவும் பலே வெற்றியை கொடுத்தது. எல்லா படங்களும் சீரியஸ் சப்ஜெக்ட். இந்த படம் மட்டுமே சிரிப்பு மருந்திட வந்தது. 1962ஆம் ஆண்டு மே மாதம் 26ஆம் தேதி வெளியானது பலே பாண்டியா. வாழ நினைத்தால் வாழலாம், நான் என்ன சொல்லிவிட்டேன், ஆதி மனிதன், காதலுக்கு பின், அத்திக்காய் காய் என எல்லா பாடல்களுமே இனிக்கும் கனிகள். முக்கியமாக நீயே உனக்கு என்றும் நிகரானவன் என்று சிவாஜி பாட, பாலாஜி கடம் வாசிக்க, அதை ராதா தொடை தட்டி ரசிக்க, நடுநடுவே M.R. ராதாவின் சேஷ்டைகள் எத்தனை தடவை பார்த்தாலும் கண்ணில் நீர் வர சிரித்து மகிழ்வோம் என்பது உறுதி. ஜாம்பவான்கள் பின்னி பெடல் எடுத்திருப்பார்கள். விஸ்வநாதன் ராமமூர்த்தியின் இசை படத்துக்கு மிகப்பெரிய பலம். இன்றைக்கும் தொலைக்காட்சியில் பலே பாண்டியா படம் திரையிடப்பட்டால் சேனல்களை திருப்ப மனசில்லாமல் ரிலாக்ஸ்டாக படம் பார்க்க தொடங்கி விடுவார்கள் ரசிகர்கள். பலே பாண்டியா இன்றைக்கும் பலே பாண்டியா தான்.